friends, வணக்கம் and welcome to Khanna's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நாம செய்ய போற ரெசிபி சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. இதில் 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது 500 கிராம் சிக்கன், அதையும் சின்ன பீஸாக கட் பண்ணி உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள் போட்டு இதை புரட்டி வச்சுருக்கிறேன். இதில் மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் ஒரு 5 இருக்குது, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வைங்க. இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் தான் இந்த பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதோட வெட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தையும் சேர்த்து வதக்குங்க. இதில் இஞ்சி உள்ளி பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் இருக்குது. இதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குங்க. இந்த இஞ்சி உள்ளியோட ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. இப்போ இதில் நான் தக்காளியை சேர்க்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு இப்போது உப்பு கொஞ்சம் இதில் சேருங்க. தக்காளி போட்ட உடனே உப்பு சேர்த்தா இந்த மாதிரி தக்காளி கூடிய சீக்கிரத்தில் மசிஞ்சு நல்ல கிரேவி மாதிரி வந்துடும். இந்த பொருட்கள் பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு இதில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் லேசாக வறுத்துட்டு நீங்கள் கிரைண்டரில் போட்டு அதை அரைச்சி பவுடராக எடுத்துக்குங்க. இந்த மாதிரி பவுடர் உங்களுக்கு வரும். இப்போ இந்த பிரியாணி மசாலா பவுடரை இதோட போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சிக்கனை இதில் கொட்டி நல்லா இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இதில் இப்போ 1 கப் தண்ணி சேர்த்து இந்த சிக்கனை ஒரு 5 நிமிஷம் அவிய விடுங்க. இது நல்லா வேக தேவையில்லை, ஒரு லைட்டாக வேகினா போதும். இப்போ இதில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்க்கிறேன். 3 கப் கீரி சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் வடிய வச்சுட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்க்குறதா இருந்தால் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை வடித்து எடுத்து இதோட இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கலருக்காக நான் கேசரி பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் மெல்லிசாக அரிஞ்சு வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் 1 கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேசரி பவுடர் சேர்த்தது கொஞ்சம் நல்ல ஒரு கலர் உங்களுக்கு கொடுக்கும். இந்த அரிசிக்கு டபுளாக தண்ணி சேர்த்தா போதும். அதாவது 3 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். நான் ஏற்கனவே 1 கப் தண்ணி சிக்கன் அவியறதுக்கு எடுத்துக்கிறதால இதில் நான் இப்போ 5 கப் தண்ணி சேர்க்குறேன். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சரியாக இருக்கும். அப்போது 3 கப் அரிசின்னா நீங்கள் 4.5 கப் தண்ணி சேர்த்தா போதுமானதாக இருக்கும். ஒரு பாதி தேசி புளி இதோட சேர்த்துக்குங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நான் ப்ரெஷர் குக்கரை மூட போகிறேன். 1 நிமிஷம் கழித்து இப்படி இதில் ஸ்டீம் வந்த பிறகு இந்த வெயிட்டை நீங்கள் இப்போ போடுங்க. இப்போ குக்கர் விசில் வாரத்துக்கு இடையில் நான் சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு தயார் பண்ண போகிறேன்.
இதில் 500 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதோட உப்புத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து, அதோட தேசி புளியும் கொஞ்சம் சேர்த்து இதை ஒரு அரை மணித்தியாலம் ஊற வையுங்க. ஒரு விசில் அடித்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு பிறகு திறவுங்க. அந்த 10 நிமிஷத்தில் நாம் இப்போ ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற சிக்கனை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் இந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது 15 நிமிஷம் ஆச்சு. நாங்கள் இப்போது திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு சிக்கன் பிரியாணி. கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டது பாருங்கள், நல்ல ஒரு கலர் ஒன்று வந்திருக்கு. சிக்கன் பிரியாணி வித் ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதோட ஒரு வெங்காய சம்பளம் செய்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.